ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ராகி சிமிலி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் இது வீட்லேயே அரைச்சேன். ஸோ இப்போது தேவையான உப்பு கொஞ்சோண்டு தான் நான் உப்பு போட்டேன். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கலக்கணும். நம்ம கெட்டியாக கலக்கக்கூடாது. அப்புறமா நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி இது ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி இருக்குல்ல, ஸோ அதில் தண்ணி காட்டன் துணியை நனைச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்தால் உடஞ்சிடும். ஸோ அதனால் நான் துணியிலையே எடுத்து போட்டேன். இதில் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு கையில் ஈஸியாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த பாலித்தீன் கவர் வரும்ல, பிளாஸ்டிக், ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கிளாத்தில் தான் பண்ணுவேன். இப்போ லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இது குக் ஆகணும். ஸோ குக் ஆகிட்ட பிறகு நம்ம திருப்பி போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் லீவில் இருக்கிற பசங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. நான் இது எங்கள் அம்மாக்காக தான் செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு செஞ்சதை எடுத்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது நம்ம சூடாக இருக்கும்போது உடச்சிடணும். எல்லாமே புட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்துடணும். நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது நல்லா ஷேப்பாக வரும். இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் என்னென்ன கலக்கணும்னு நான் சொல்கிறேன். வெல்லம், நான் வெல்லம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை வறுத்து லைட்டாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டுமே சேர்த்து வறுத்து இது கூட நான் 1/10 கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீ. நீங்கள் கீ போட தேவையில்லை. நான் ஸ்மெல்லுக்காக கொஞ்சோண்டு போட்டேன். இப்போ இதில் நம்ம கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் நம்மளுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ, நம்மளுக்கு எவ்வளோ சுகர், இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எள்ளு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உருண்டை பிடிக்கணும். ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாக்காக நான் செஞ்சேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.